ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. இப்போ ரீசெண்டாக பீக்கில் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு அப்படின்ற ஒரு குற்றம் தான் போய்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலுமே கற்பழிப்பு 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 அப்படின்ற ஒரு விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஒரு குற்றத்தை எல்லாருமே சர்வசாதாரணமாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்தியாவில் இதுக்கு தண்டனையே கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இதுக்கு தண்டனை இருக்குது. என்ன தண்டனைன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற உலக நாடுகளில் இந்த ஒரு குற்றத்துக்கு எந்த மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு தமிழ் ஹிஸ்டரி. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. இங்கே தான் பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு அப்படின்ற குற்றத்துக்கு ரொம்பவே மோசமான தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான தண்டனை இந்தியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருமே அதை பண்ண மாட்டாங்க. அப்படி என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்ட 1 அல்லது 2 நாட்களே பார்த்தீங்கன்னா பொது இடத்துல வச்சு தலையை துண்டாக கட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைன்னா கல்லாலே அடித்து அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெதர்லாந்து. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு நம்ம முத்தம் கொடுக்குறதவே பாலியல் குற்றமாக தான் சொல்கிறாங்க. ஸோ குற்றம் செஞ்சவங்களுடைய ஏஜை பொறுத்து 4 to 15 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற தண்டனை ரொம்பவே மோசமான தண்டனை தான். குற்றம் நிரூபிக்கப்பட்ட 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட கையாலேயே பார்த்தீங்கன்னா அந்த நபர் சுட்டுக் கொல்லப்படுறாரு. ஸோ இந்த அளவு மோசமான தண்டனையை ஆப்கானிஸ்தானில் கொடுக்கறதுனால தான் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குற்றம் அதிக அளவில் நடக்காமல் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ சீனாவில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மரண தண்டனை தான். அதுவும் எந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு தண்டோட பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தோட இணையிற இடத்துல ஒரு குண்டால சுட்டு இந்த ஒரு தண்டனை நிறைவேற்றுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஒரு நபருடைய ஆண் உறுப்பை துண்டாக கட் பண்ணி இந்த ஒரு தண்டனை நிறைவேற்றுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஒரு கொடூரமான தண்டனையை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா. இங்கே இந்த கற்பழிப்பு குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஸோ யாருக்குமே இல்லாமல் அங்கே பாதுகாப்பு ஆஃபீஸராக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு செஞ்ச ஆளுடைய தலையிலேயே வச்சு சுட்டு மரண தண்டனை நிகழ்த்துவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 15 to 30 வருஷம் சிறை தண்டனை தான் கொடுக்குறாங்க. இதுவே அந்த பெண்ணுடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா 15 வயசுக்கு கீழே இருக்குது அப்படின்னா சாகர வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஸோ ரஷ்யாவில் இந்த ஒரு குற்றத்துக்கு மரண தண்டனையே கிடையாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3 to 6 வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இதுவே அந்த பாதிக்கப்பட்ட பெண் இறந்துட்டாலோ அல்லது காயம் ரொம்பவே கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல இருந்து 20 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இதுக்குதுலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ட்ரியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மரண தண்டனை அப்படின்றது கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 விதமான லா இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லா, இன்னொன்று ஃபெடரல் லா அப்படின்றது. ஸோ குற்றம் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் லா கீழே வந்துச்சு அப்படின்னா அபராதம், அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இதுவே ஸ்டேட் லா கீழே வந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற ஒவ்வொரு பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒரு வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்தியாவில் இந்த ஒரு குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கற்பழிக்கப்படுற பெண்ணுடைய ஏஜ் பொறுத்து பார்த்தீங்கன்னா தண்டனையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 18 வயசுக்கு மேலே இருக்குது அப்படின்னா 10 வருஷம் சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. இதுவே கற்பழிக்கப்படுற பெண் 16 வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா 20 வருஷம் சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா சாகும் வரை சிறை தண்டனை கொடுக்கப்படுது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு கீழே இது பார்த்தீங்கன்னா போஸ்கோ அப்படின்ற சட்டத்துக்கு கீழே வந்து நிறைவேற்றப்படுது. சாகும் வரை சிறை தண்டனை, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மரண தண்டனை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான தண்டனைகள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது. ஆனால் இந்த தண்டனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே கொடுத்தா மட்டும்தான் குற்றங்கள் குறையும். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தண்டனைகள் எல்லாமே 1 அல்லது 2 நாட்களில் கொடுக்கவே மாட்டாங்க. வருட கணக்கில் போயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தண்டனை நிறைவேற்றப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு தண்டனை கொண்டு வந்த இந்த ஒரு குற்றம் குறையும் நீங்கள் நினைக்கிறதா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.